வணக்கம். என் பேர் அமுதன். கஸ்தூரிபா மகளிர் கல்லூரியில உதவி பேராசிரியரா தமிழ் துறையில இருக்கிறேன். இந்த மத்திய அரசு கொண்டு வந்திருக்கின்ற இந்த மசோதா வந்து ரொம்ப முக்கியமான மசோதா. பல இந்திய குடும்பங்கள்ல வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்துகின்ற ஒரு முக்கியமான ஒரு மசோதாவா தான் நான் இத பார்க்கிறேன். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து பல இளைஞர்கள், குறிப்பா நம்ம நாட்டுடைய முதுகெலும்புன்னு சொல்லப்படுகின்ற இந்த இளைஞர்கள் தங்களுடைய வாழ்க்கையும், உயிரையும் இழக்கின்ற ஒரு நிலைய நம்ம இதுல வந்து நம்மளால பார்க்க முடியுது. அப்ப இவ்வளவு வந்து குயிக்கா வேகமா இந்த அரசு வந்து இதுக்கு செயல்பட்டு ஒரு மசோதாவை கொண்டு வந்திருக்கு அப்படின்றது மிகவும் பாராட்டுவதற்குரிய ஒரு செய்தி. இது காலங்காலமா என்னன்னா மக்களுடைய ஆசையை தூண்டுதல். ஒரே நாள்ல திடீர்னு பணக்கார ஆவறது, இந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் மூலியமா நான் வந்து பொருளீட்ட முடியும் அப்படின்ற நிலையில இருக்கிற அந்த யார் பாதிக்கப்பட்ட மக்களாக, இளைஞர்களாக உடனடியாக நமக்கு ஒரு பண தேவை இருக்கின்றவர்களை டார்கெட் பண்ணி ஒரு குரூப் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க இல்லைங்களா? அதுல இருந்து இதை வந்து இளைஞர்களையும் ஒரு குடும்பத்தையும் மீட்டெடுக்கின்ற ஒரு வேலையை இந்த மசோதா கண்டிப்பாக செய்யும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். இது இது கொண்டு வர்றதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு 2 காரணங்களை என்னால் சொல்ல முடியும். காரணம் என்னன்னா, முன்னாடியும் இதே மாதிரியான சூதாட்டங்கள் இருந்திருக்கு. ஆனா அந்த சூதாட்டங்கள் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூதாடக்கூடிய பெர்சன் வந்து அந்த இடத்துக்கு போகணும். அது மட்டும் இல்ல, அவர் கொண்டு போற அந்த பணம் இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு மட்டும்தான் அவரால் ஆட முடியும். அந்த ஒரு நிலை இருந்தது. அந்த பணம் தீர்ந்துட்டாலோ இல்லை அந்த இடம் போகலனாலும் நம்மளால வந்து இதுல ஈடுபட முடியாம ஓரளவு லைஃப் வந்து ஓரளவு ஒரு செக்யூரா கூட இருந்தது. ஆனா அதையே நம்ம தடை பண்ணோம். ஏன்னா அது பல குடும்பங்கள் வந்து அழியறதுக்கு காரணம். ஆனா இது இந்த ஆன்லைன் அந்த சூதாட்டம் இருக்கு இல்லைங்களா, இது வந்து அப்படிப்பட்டது மட்டும் கிடையாது. நம்ம நினைக்கிற இடத்துல நினைக்கிற எங்க இருந்தாலுமே நினைப்பு இருக்கு இல்லையா, அந்த இன்ஸ்டன்ட் அந்த ஒரு நொடியில நம்ம வந்து பல கோடிகளை இழக்கின்ற ஒரு நிலை கூட ஏற்படுது. பல பேர் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு நிமிடம் முன்பு வந்து ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்திருப்பாங்க. ஆனா அந்த அடுத்த நிமிடம் இந்த கேம்ல தங்களுடைய பொருளாதாரத்தை இழந்து நடுத்தெருவுல குழந்தைகளை, தன்னோட எதிர்காலத்தை எல்லாத்தையும் இழக்கின்ற ஒரு நிலையை நம்மளால பார்க்க முடியுது. இதுல வந்து நிறைய ரொம்ப வருத்தப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, எதிர்கால இந்த இளைஞர்கள் இவங்க தான் அந்த குடும்பத்தை தூக்கி நிறுத்துவாங்கன்னு நினைச்சிருந்த ஒரு இடத்துல அவங்க வந்து இதுக்கு அடிக்ட் ஆயிட்டு குடும்பமே வந்து இன்னைக்கு அவங்க இல்லாம வாடுகின்ற ஒரு நிலையும் பார்க்க முடியும். அதே மாதிரி சிங்கிள் மதர்ஸ் தன் குழந்தைய விட்டுட்டு வேலைக்கு போறாங்க, வந்து பார்க்கும்போது அந்த மொபைல்ல வந்து அவங்க அடிக்ட் ஆகி இந்த கேமுக்குள்ள போயிட்டு அவங்க வாழ்க்கையை தொலைக்கிறது, இது எல்லாமே நம்மளால பார்க்க முடியுது. அப்ப இந்த மாதிரி வந்து எந்த நேரத்திலையும் நிமிடத்துக்கு நிமிடம் வந்து உயிர்களை இழப்பதும், பணத்தை இழப்பதும், பொருளாதாரத்தை இழப்பதும், குடும்பம் வந்து சீரழிவுக்கு போவதையும் மிக பெரிய அளவில் தடுக்கின்ற ஒரு விளையாட்டாக இருக்கின்ற இந்த ஒரு பணம் வைத்து விளையாடுகின்ற இந்த சூதாட்டத்தை வந்து தடை செய்திருப்பது ரொம்ப முக்கியம். அதே நேரத்தில் இந்த மசோதாவை நான் படிச்சு பார்த்திருந்தேன். ஏறக்குறைய அவங்க வந்து ஆன்லைன் கேமிங்கை தடை செய்யலை, ஆனா பணம் வைத்து விளையாடு இது வந்து அதை ஊக்கப்படுத்துதாகவும் சொல்றாங்க. ஆன்லைன் கேமை ஊக்கப்படுத்துகிறோம், அதே நேரத்துல பணம் வைத்து விளையாடுவதை வந்து மிக கடுமையாக அவங்க வந்து தண்டிக்கிறாங்க. அந்த வகையில இந்த மசோதா வந்து மக்களுக்கும் நாட்டுக்கும் பொருளாதாரத்திற்கும் மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும்னு நான் நம்புறேன். நன்றி. இல்ல, நம்ம வந்து இன்னைக்கு வந்து நல்ல விஷயங்கள் வந்து அதிகமா மக்கள்கிட்ட போய் சேர்றது இல்லை. ஆனா இந்த மாதிரி தீய விஷயங்கள் வந்து வேகமா அவங்கள கவருது. அப்போ அந்த வந்து சட்டம் போடாம நம்மளால வந்து தடுக்க முடியுதுன்றது ரொம்ப கடினம். சட்டம் போட்டு அது இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மக்களுடைய ஆசையை தூண்டுறது அப்படின்றதுலதான் அவங்க வந்து ரொம்ப குறியா இருக்கிறாங்க. சின்ன சின்னமா நீங்க ஒண்ணும் இல்லை, அதிக பணம்லாம் நீங்க போட தேவையில்லை, ஒரு 100 ரூபா இருந்தா போதும், 10 ரூபா இருந்தா போதும்னு உள்ள இழுத்துட்டு பல லட்சங்களை கோடிகளை இழக்கிறதுன்றது சட்டத்தால மட்டும்தான் அதை வந்து தடுத்து இது வந்து நாட்டை காப்பாத்துற ஒரு விஷயம். அப்ப சட்டம் தான் அதுக்கு வந்து சரியானதா இருக்கும்.